2026 ஜனவரிக்குள் 46,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மக்களவையின் புதிய சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முயற்சி. சபாநாயகர், துணை சபாநாயகரை தேர்வு செய்வது குறித்து எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு பேச்சுவார்த்தை. கல்வி வேலை வாய்ப்பில் சமூகம் உயரும்போது சாதிய வன்கொடுமைகள் குறையும். சிபிஎம் அலுவலகம் மீது தாக்குதல் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்த வழக்குகளை விரைந்து நடத்த சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். பேரவையில் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிமுகவினர் அமளியில் ஈடுபடுகின்றனர். 40க்கு 40 திமுக கூட்டணி வென்றதை பொறுக்க முடியாமல் அதிமுகவினர் பிரச்சனை செய்கின்றனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். ஒன்றில் 40க்கு 40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கோரி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக எம்எல்ஏக்களை அவையிலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு உத்தரவிட்ட சபாநாயகர் அப்பாவு சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் விளைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டது. விவாதத்திற்கு தானும் உரிய பதிலை அளித்துள்ளதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் விளக்கம் சொன்னது. சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்திருக்க வேண்டும். அதற்கு தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் என்று முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து சபாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சபாநாயகர் உத்தரவை அடுத்து பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒரு நாள் பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்க சபாநாயகர் அப்பாவு தடை. வெளியேற்றப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நுழைவு வாயில் முன் ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரணை கோரி முழக்கமிட்டதால் பரபரப்பு. முன்னாள் பிரதமர் VP சிங்கின் 94வது பிறந்த நாள். சென்னையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரிப்பு. சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜான் பாஷா என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழப்பு. விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாமக வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை.
தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் பருவமழை மீண்டும் தீவிரம். 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. மூணாறில் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் முறிந்து போக்குவரத்துக்கு தடை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 10 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுடன் 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. குற்றால வெயில் அருவி, ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. திருச்சி விமான நிலையத்தில் 1,19,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். மின்சாதன பொருட்கள் மறைத்து வைத்து கடத்தி வந்தவரிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மதுரை பெங்களூரு இடையே நாளை முதல் வந்தே பாரத் ரயில் சேவை. செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து நாளை முதல் மதுரையில் இருந்து திருச்சி வழியாக பெங்களூருவுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில். டெல்லிக்கு தேவையான குடிநீரை ஹரியானா வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட டெல்லி அமைச்சர் அதிஷிக்கு உடல்நலக் குறைவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. டெல்லியில் தண்ணீருக்காக வீதிகளில் காத்திருக்கும் மக்கள். குடிநீர் லாரியை எதிர்நோக்கி குடும்பமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தண்ணீர் பிடித்துச் செல்லும் டெல்லி வாசிகள். சனாதனம் குறித்து பேசியது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. கொரியன் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் நடுவானில் இருந்து 26,900 அடி கீழே சரிந்ததால் பரபரப்பு. அச்சத்தில் உறைந்த பயணிகள். விமானம் அவசரமாக தரையிறக்கம். விக்கிலீக்ஸ் நிறுவன தலைவர் ஜூலியன் அசாஞ்சே விடுதலை. அமெரிக்க ராணுவம் குறித்த ரகசிய ஆவணங்களை வெளியிட்டதாக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஒப்புதல். சீனாவில் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மாகாணங்கள். பயிர்கள் பெரும் சேதம். அமெரிக்காவில் உடைந்த மினசோட்டா அணை. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல். சிலியில் பனிச்சரிவால் துண்டிக்கப்பட்ட சாலை. மீட்பு பணிகள் தீவிரம். அமெரிக்காவின் தெற்கு டகோட்டாவில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ரயில்வே பாலம். ரயில்வே பாலத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெற்று ஆப்கானிஸ்தான் வரலாற்று சாதனை. அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளும் ஆப்கானிஸ்தான் அணி. கிங்ஸ்டவுன் மைதானத்தில் வங்கதேசத்திற்கு எதிராக நடந்த பரபரப்பான போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி.
T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் ஆஸ்திரேலிய அணி வெளியேறியது.